பைசன் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்ததுலேயே ஆகச்சிறந்த அரசியல் படம்னு சொல்லலாம். அரசியல் படம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, ஆனால் யாரும் இவ்வளவு தைரியமாக ஒரு படம் எடுத்தது கிடையாது. அதே மாதிரி ஒரு அரசியல் படத்தை இவ்வளோ கமர்ஷியலாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக இருக்கும். இந்த படம் நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்கும். முக்கியமாக துருவிக்ரமுக்கும் நிவாஸ் கே பிரசன்னாவுக்கும் 2 பேருமே இதுக்கப்புறம் பெரிய ஹைட்ஸ் போவாங்க. துருவிக்ரம் வந்து ஃபஸ்ட்டு சீனில் பார்க்கும்போது தான் இது இவரோட பையன் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் படத்தில் எங்கேயுமே வந்து இவரோட பையன்னு தெரில. அவர் தனித்துவமான ஒரு நடிப்பு பண்ணியிருக்காரு, உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. அதே ஜானர் தான் இது வரைக்கும் அவர் பேசின அரசியலை விட இது அதிகமான அரசியல் பேசியிருக்காரு. பட் கமர்ஷியலாகவும் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காரு. 10க்கு 11. தமிழ் சினிமாவோட ஆகச்சிறந்த அரசியல் படம். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த தைரியம் தமிழில் மாரி செல்வராஜை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. இவ்வளோ பொலிட்டிக்கல் விஷயங்களை வந்து இவ்வளோ ஓப்பனாக உடச்சி பேசுகிறதெல்லாம் தமிழில் இது வரைக்கும் எந்த இயக்குனருக்கும் இல்லாத ஒரு தைரியம் இருக்குது. இந்த படம் நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்க போகுது. துருவிக்ரம், நிவாஸ் கே பிரசன்னான்னு நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்க போகுது. தீபாவளி வின்னருக்கு தான். துருவிக்ரம் எப்படி பண்ணியிருக்காரு? படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவரோட பெஸ்ட்டு, எல்லாருக்குமே பெஸ்ட்டு. அவங்க கரியரில் துருவிக்ரம்க்கு தான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்ததுலேயே தி பெஸ்ட் படம் கூட சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை படம் சொல்லலாம். அவர் ஏற்கனவே கரியர் உச்சத்தில் தான் இருக்காரு. இது வந்து துருவிக்ரம், நிவாஸ் கே பிரசன்னா மாதிரியான வளர்ந்து வர்றவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கும். ஸ்டாண்ட் அவுட்டாக யார் சார் தெரியுது அந்த படம்? ஸ்டாண்ட் அவுட்டாக துருவிக்ரம் தான். அப்புறம் மாரி செல்வராஜ்லாம் தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு இயக்குனர். இந்த படத்துக்கு எவ்வளவு உழைப்பு சார் போட்டுருக்காரு? துருவிக்ரம் படத்தோட எப்படி உயிரே கொடுத்து வேலை பார்த்துருக்காரு. அப்பா பிஞ்சிட்டாரா? அப்பாவை மிஞ்சினா தனியாக வருவார் கண்டிப்பாக. இதில் மிஞ்சலை, அடுத்து கண்டிப்பாக மிஞ்சுவார். படம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் மூவி. கொஞ்சம் காமெடி இல்லாத ஒன்று தான் ஒரே ஒரு நெகட்டிவ். மற்றபடி மியூசிக், விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்டிங் ரொம்ப நல்லா லேக் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டட் சீன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஓவராலாக நல்லா இருக்குது. இது ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் மூவி. ஸ்டோரி ரிவீல் பண்ண வரல, பட் ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் மூவி நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வேடன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஹீரோயின் கேரக்டர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மக்கள் கொண்டாட வேண்டிய படம். அவருடைய லைன்லேருந்து மிஸ் ஆகாமல் ஒரு அவருடைய வாழ்வியலேருந்து மிஸ் ஆகாமல் எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு மெசேஜை சொல்லணுமோ சொல்லியிருக்காரு. இதில் வந்து எந்த ஒரு ஜாதி அமைப்பும் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்பலாம் காட்டாமல் சூப்பராக எடுத்திருக்காரு படம். துருவோடைய டெடிக்கேஷன் வந்து நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு டெடிக்கேஷன். விக்ரம் எப்படி வந்து சேது படத்தில் டெடிகேட் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் பக்காவாக பண்ணியிருக்காரு. அவருக்காக தான் இந்த படம். ஆமாம், கண்டிப்பாக மாரி செல்வராஜ் அரசியலை வந்து பேசாமல் அவர் படம் எடுக்க மாட்டார். மாரி செல்வராஜ் அரசியலோட பேசாமல் இந்த படம் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் வாழ்ந்த விதங்கள் அப்படியே, அவர் வாழ்ந்த விதங்கள், அவர் பட்ட வழிகளை காட்டணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து கொண்டாட வேண்டிய படம். இதில் வந்து நெகட்டிவ் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார். இந்த படத்துக்கு நான் வந்து 10/9 கொடுப்பேன். எந்த நெகட்டிவுமே கிடையாது. படம் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி மாரி செல்வராஜ் கோசம் வந்தது. பட் எல்லா கேரக்டரும் மாறி தெரிகிறாரு. படம் சூப்பராக இருக்குது. ஒரு கபடியை வந்து லைவாக பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு அடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்தாலே உங்களுக்கு லேக் அடிக்காது. எனக்கு அதான் சொல்கிறேமே, அது எனக்கு தெரிஞ்சு மாறி தான் ஹீரோ. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க. உயிரை கொடுத்துருக்காங்க மனுஷன். இது 2வது பர்த்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா அவங்க ஃபேமிலியிலே இந்த
அந்த என்ன சொல்கிறது உயிரை கொடுத்து நடிக்கிறது அவங்க ஃபேமிலியில் வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோடய ஒரு மிஞ்சிட்டாரு. பட் உண்மையிலே 5 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காருல்ல, உண்மையிலே பெரிய விஷயம். இந்த காலத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு கஷ்டப்படுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 5 வருஷத்தில் 5 படம் நடிக்கலாம்ல, ஒரு படத்துக்கு 5 வருஷம் கஷ்டப்படுறாருல. ஸோ இது ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும் எல்லாமே செய்யும். அவருக்கு இதோட கிரெடிட் வந்து வேறு லெவலில் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற கிரெடிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மியூசிக் வந்து படத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால ஒன்றும் தெரியல, நல்லா இருக்கு, சூப்பர். நான் 10க்கு 10 தாங்க. இதுக்கெல்லாம் ரேட்டிங்கே கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து உயிரை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மறுஜென்மம். இதெல்லாம் எனக்கு படம் வந்து சூப்பராக இருக்குங்க. பைசன் படம் ரொம்ப விறுவிறுப்பாக நல்லா எடுத்திருக்காங்க. ஜாதி கலவரங்கள் நடந்த ஒரு ஜாதி கலவரங்கள் 90s வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு வந்து ஜாதி கலவரங்கள் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து அந்த காலத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் வந்து கபடி கனவோடு இருக்கிறவர் எப்படி ஜெயிச்சு வராரு அப்படின்றதான் ஸ்டோரி லைனாக இருந்தது. அதை வந்து 2 சைடுமே போகாமல் 2 ஜாதி சைடு யார் பெரியாள்ன்றதெல்லாம் காட்டாமல் ஜாதி கலவரங்கள் இருந்தது, அதில் எப்படி ஒருத்தர் வந்து தப்பிச்சு வெளில வந்து ஜெயிக்கிறாருன்றதான் கதை. அதை வந்து ரொம்ப சென்சிபிளாக டைரக்ட் பண்ணி சூப்பராக சொல்லியிருந்தார். ரொம்பவே சூப்பராக. புரியல, லேக் எனக்கு பெருசாக தெரிலங்க. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் ரொம்ப விறுவிறுப்பாகவே ரொம்ப கூஸ்பம்ஸாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. வெளியில் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்தது. ஸோ சவுத் சைடில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் வந்து உண்மையாக ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போவே 90ஸ்லேயே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்த போதும் இவ்வளோ தூரம் ஜெயிச்சு வந்திருக்காருன்னா, இப்போல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இந்த தடைகள்லாம் ஒன்றுமே இல்லைன்றத ரொம்ப ஆக்சுவலாக அவர் என்ன மாரி செல்வராஜ் என்ன நினச்சி எடுத்தாரோ அதை சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அப்படி ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக சாங்ஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துலையும் லேக் ஆகலைங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. அந்தந்த பிளேஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. குளிக்கு பிறந்து போனியா வாங்குவோம். மெசேஜ் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்ல திறமை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வளர விடாமல் எப்படி ஜாதிய ரீதியாக கொடுக்குறாங்கன்றது, அப்படி அவங்க மேலே போயிட்டாலும் அதுக்கு மேலே எப்படிலாம் அவங்களுக்கு டார்ச்சர்ஸ் பண்ணி அவங்கள வளர விடாமல் பண்ணுறாங்க. அது நல்ல ஒரு கதை மாதிரி, டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் விக்ரம் சாரோட கம்பேர் பண்ணாமல் பார்த்தா நல்லா இருக்கு. பட் விக்ரம் சார் குரல் வந்து அவருக்கு அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அனுப்பமா சூப்பராக பண்ணியிருக்காங்க. விட அனுப்பமா அண்ட் பசுபலியாக நடிக்கிறாருல, பாண்டியனா நடிக்கிறார். அமீருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே அவர் மேலேயும் அந்த தலைவர் மேலேயுமே ஒரு மரியாதை வருது. புத்தருக்கு காட்டும் போது ஆம்ஸ்ட்ராங் சாரோடைய ஃபேஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. புத்தரோட ஃபேஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி போட்டிருந்தாங்க, குறியீடு மாதிரி ஆம்ஸ்ட்ராங் சார் ஃபேஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜ் தான். கபடி பிளேயர் கதை அதை எல்லாருக்கும் ஈக்குவல் பாயிண்டாக கொண்டு போயிருக்காங்க. நல்ல படம், நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? படம் இல்லை சின்ன பைசன் என்ன சொல்ல வர்றாரு? படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க? படத்தில் வந்து ஒரு எந்த ஒரு சாதி பெண்கள் காட்டாம ஒருத்தர் முன்னேறினா எப்படி முன்னேறதுங்கிறத கதை. ஆறுமே இருந்தாலும் ஒருத்தர் எப்படி ஜெயிக்கணும். திருவிக்ரம் எப்படி சார் பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு. பாக்கி நல்லா இருக்கு. கபடி பிளேயர் மாதிரி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாத்தோடும் அவருடைய வருஷம் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. உழைச்சிருக்கு. படம் செம்மையாக போயிட்டு கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கஷ்டம் வழியில் உள்ளவங்க கற்றுக்கிற வேண்டிய இடம். வழியில் உள்ளவங்க கண்டிப்பாக பார்க்கணும். எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ வழியில் கற்றுக்கிட்டு இதில் வந்து ஜெயிக்க முடியுதுன்னா அந்த மக்களுக்கு சமக்கணும். ஓகே, படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நடிப்பு, அது பசுபதி ஆக்டிங், அவங்க அக்கா கேரக்டர், அவங்களோட இது எல்லாமே ஆக்டிங்கே வந்து தத்ரூபமாக இருக்குது. எப்படி கிராமிய மக்கள் எப்படி இருப்பாங்களோ, கிராமத்தில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி எல்லாமே ரியலாக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படி இல்லை, ஆனால் எல்லாமே கொஞ்சம் சோகமாக போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் அது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்லா இருக்கு. மாரி செல்வராஜுக்கு ஒரு
நல்லா எடுத்திருக்காரு, படம் எடுத்திருக்காரு, அருமையாக எடுத்திருக்காரு, நல்ல படம். இது போல இனிமேல் படம் எல்லா படங்களும் இனிமேல் அது போல தான் வரணும். அதோட மாரி செல்வராசு கூட நீலம் ப்ரொடக்ஷன் இது போல இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும், மக்களுக்கு நல்லதை சொல்லணும். பழைய காலம் இதெல்லாம் மாறி புதிய சமுதாயம் உருவாகணும். எல்லாம் பழைய இதெல்லாம் மறந்துட்டு புதிய உலகம் உண்டாக்கணும். எல்லாரும் விரும்பணும். எல்லா இளைஞர்களும் புதிய சமுதாயத்துக்கு வரணும். யாரு புரியல? நல்லா நடிச்சிருக்காரு, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, அருமையா இருக்குது படம், நல்லா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி மேலே வரான், அவனுக்கு என்னென்ன துன்பம் இருக்குது, அதாவது எப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து எப்படி ஒருத்தன் வந்து தாழ்த்தி இது பண்றானோ எப்படி மேலே வரான், அவனோட வாழ்க்கையை பத்தி தான் படம் இது. அதான் இந்த நான் தான் பெரிய ஆளு இவன் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அவனுக்கெல்லாம் இந்த படம் ஒரு செருப்படி. நன்றி, வணக்கம். மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா பண்ணியிருக்காரு சார். த்ருவிக்ரம் வந்து அவர் வந்து வாழ்ந்து தான் இருக்காரு, படத்துல நடிக்கல, அவர் வாழ்ந்து இருக்காரு. ஓகே மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.